கும்பாபிஷேகம் உடனே முடிந்தது. அந்த பெருமாளை சந்திக்கும் பாக்கியம் எனக்கு இன்னைக்குதான் அமைஞ்சது. இன்னைக்கு வந்து திருப்தியாக எங்களுடைய சகோதரர்களும் வந்து கும்பாபிஷேக நிகழ்ச்சியில கலந்துக்க முடியல. சாமியை பார்க்க வெறும் ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. சொல்லவே முடியல, எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த கடலூர் மாவட்டத்தில் வந்து இது ஒரு மிகப்பெரிய கோவில், வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோவில், பாடல் பெற்ற ஸ்தலம், அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. மன்னர்கள்லாம் வந்து தரிசனம் செய்திருக்கக்கூடிய இந்த கோவில், சேர சோழ பாண்டியர்கள் மற்றும் கடவுளர்களே இந்த கோவில்ல வந்து தங்கியிருக்காங்க. இந்த கோவிலை பார்க்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சதுன்றது புண்ணியமா நினைச்சு. மேம், பசுமை தாயத்தோட தலைவராக இருக்கீங்க மேம். கடலூர் மாவட்டத்தில் இப்போ பெரிய பிரச்சனை வந்து இந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. அது உங்களோட எதிர்ப்பு ஏதாவது இருக்குமா மேம் இதுக்கு? கண்டிப்பாக நிறைய உங்க எல்லாருக்குமே தெரியும், கடலூர் மாவட்டத்துல தான் கடந்த ஆண்டு முழுக்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பசுமை தாயகத்தின் முன்னாள் தலைவர் இங்க நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. என்எல்சி விஷயமாக எத்தனையோ ப்ரோக்ராம், கூட்டு போடும் ப்ரோக்ராம்ல இருந்து எல்லாமே இங்கதான் நடந்தது, எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து எல்லாருமே கைது கூட ஆயிருந்தாங்க. நிறைய நிகழ்ச்சிகள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இல்ல இப்போ பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு மேம். இந்த மல்லடி குப்பம்ல வந்து அது கிட்டத்தட்ட இது பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுடைய சகோதரர்களோட நாங்க கலந்து சேர்ந்து ஐயா அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுவாரு, அதை நாங்க செய்து செய்வோம். சரி, தேங்க்யூ.